அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப குரு பெயர்ச்சி பலன் பார்க்க போறோம். இந்த குரு 9 கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம், மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம், அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம். ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும், கல்வி வளம் பெற வேண்டும், பொருளாதார நிலை பெருக வேண்டும். அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிகச் சிறப்பாக விழ வேண்டும். இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய, குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன, அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அதாவது 48 கோடியே 30 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார். இந்த பார்வையால் சுப பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார். என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதிசாரமாகி கடகராசிக்கு சென்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் மிதுன ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். இந்த 12 மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்து தான் முழுமையான பலனை செய்ய போகிறார். அந்த இடையில் அந்த ஒரு 40 நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார். இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க, உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துருவோம். கன்னி ராசி நேயர்களே வணக்கம். கன்னி புதனுடைய ராசி, பஞ்சபூத தத்துவங்களில் நில ராசி, நிலம் கூர்மையான ராசி. கன்னி அப்படிங்கிறது இரட்டைத்தன்மையுடைய ராசி, புதனை அதிதேவதையாக கொண்ட ராசி. வங்கி சம்பந்தமான வேலை பார்ப்பவர்கள் அதிகமாக இந்த கன்னி ராசியில் தான் இருப்பார்கள். நூலகத்தில் வேலை செய்பவர்கள், பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், ஆவண காப்பகத்தில் வேலை செய்பவர்கள் அதிகமாக குறைந்தபட்சம் 60% பேர் கன்னி ராசி, மிதுன ராசி. புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் அதிகமாக வேலை செய்வார்கள். அவ்வளவு ஒரு கணக்கு வழக்கு மிகச் சரியாக வைத்து கொள்ளக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்ய போகிறார்? கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கன்னி காலபுருஷ தத்துவத்திற்கு 6வது ராசி. 6 அப்படிங்கிற அந்த இடம் உடம்பில் குறிக்கக்கூடிய பகுதி இடுப்பு, முதுகு தண்டுவடம், அந்த எலும்பு பகுதிகளை குறிக்கக்கூடிய ராசி இந்த கன்னிகா ராசி. பெரும்பாலும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த இடுப்பு, முதுகு, எலும்பு இந்த மாதிரி இடங்களில் ஏதேனும் ஒரு தொந்தரவு தொல்லை கட்டாயம் இருந்து கொண்டிருக்கும். அது சின்னதா இருக்கும் பொழுதே நீங்க பார்த்து கொள்வது கன்னி ராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரும். சரி, இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு சிறப்பான செயல் விஷயங்களை செய்ய போகிறாரா அப்படின்னா 9ல் இருந்த குரு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10ல் இருக்கும் குரு வேலை மாறுதலை தருவார். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கம்பெனி மாறிக்கலாமா அப்படின்னு நினைச்சா தாராளமாக கம்பெனி மாறிக்கலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாடகை வீடை மாறிக்கொள்ளலாமா? கட்டாயம் மாறிக்கொள்ளலாம். பதவி உயர்வு வேண்டி காத்திருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இடமாறுதல் வேண்டி காத்திருப்பவங்களுக்கு இடமாறுதலை தரும். 10ல் குரு பதவி பறிபோகும், பக்கத்து வீடு பகையாகும், கைப்பண்டம் பாழாகும் அப்படிங்கிறது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகமாகும். அந்த 10ல் இருக்கக்கூடிய குரு கையில் இருக்கிற பணங்காசுகளை செலவழிக்க முயற்சி பண்ணுவார். அந்த செலவுகளை நம்ம சுபமான செலவுகளாக மாற்றிக்கொள்வது மட்டும்தான் நம்முடைய புத்திசாலித்தனமான விஷயமாக இருக்கும். அப்ப இடம் வாங்கணுமா? வாங்கலாம். வீடு கட்டலாமா? வீடு கட்டலாம். பிள்ளைங்களுக்கு ஏதேனும் நகை எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். காதணி விழா ஏதேனும் நடத்தலாமா? தாராளமாக நடத்தலாம். நல்ல சுபமான சுக செலவுகளை செய்யக்கூடிய இடத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைந்திருக்கிறார். சரி, இந்த குருவின் பார்வை எங்கெங்க விழ போகிறது? அந்த குருவின் பார்வையால் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் செய்ய போகிறது?
10ல் இருக்கக்கூடிய குருவின் 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் விழப்போகிறது. வாக்குஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை. அப்ப சுமாராக படித்து கொண்டிருக்கிற மாணவனை மிகச் சிறப்பான கல்வி அறிவுடைய மாணவனாக மாற்றப் போகிறது. இந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், 11, 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கோ அல்லது வேலை வாய்ப்பை தேடி அரசு வேலை வாய்ப்புக்காக தேர்வு எழுதக்கூடிய அனைத்து விதமான மாணவர்களுக்கும் ஒரு நல்ல யோகமான பலனை இந்த குரு பயிற்சி மூலமாக இந்த கன்னிகா ராசிக்காரங்க அடைய போறீங்க. அப்ப இந்த குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்க போகிறது. உங்களுடைய சொன்ன சொல்லை காப்பாற்றும் திறனை உங்களுக்கு ஊக்கப்படுத்த போகிறது. தந்தைக்கிட்ட யாரேனும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தால், நான் இத்தனை மதிப்பெண் பெறுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தால் அந்த வாக்குறுதியை கட்டாயமாக நிறைவேற்ற வைப்பார் இந்த குருவின் பார்வை. இந்த தடவை தேர்வில் வெற்றி பெற்று நான் அரசு வேலைக்கு செல்வேன் என்று என் நண்பரிடம் நீங்கள் யாராவது போட்டி சவால் செய்திருந்தால் கட்டாயம் அந்த சவாலில் இந்த கன்னி ராசிக்காரர்கள் கட்டாயம் வெற்றி அடைவார்கள். இவ்வளவு உறுதியாக சொல்வதற்கு என்ன காரணம்? உங்களுடைய ராசியிலிருந்து கேது பகவான் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியே பெயர்ந்து விட்டார். அப்போ உங்கள் ராசியிலிருந்து கேது விலகிவிட்டார் என்றாலே உங்கள் மனதுக்குள் இருந்த சிக்கல் அழுக்கு விலகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப மனசில் இருந்த இருட்டு அழுக்கு சிக்கல் விலகிவிட்டால் உங்கள் மனம் கிளியர். அப்ப மனம் கிளியர் ஆகும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். செய்யக்கூடிய செயலில் மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு கட்டாயம் தரும் அப்படின்னு சொல்லப்படும். சரி, ரைட்டு. அடுத்து குருவினுடைய பார்வை எங்கே விழுகிறது? 4ஆம் இடத்தின் மீது 7ஆம் பார்வை விழுகிறது. அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும். பட்டப்படிப்பு படித்திருக்கவங்களுக்கு பட்டப்படிப்பு முழுமையடையும். இடம் வாங்கினவங்களை வீடு கட்ட வைக்கும். இடம் வாங்காதவர்களை இடம் வாங்க வைக்கும். இடம், மண், மனை, தாயோருடைய உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி இடங்களை சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்தில் இந்த குருவினுடைய பார்வை விழுவது இந்த ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கிய மேன்மை, இல்லற சுகம், திருமணமாகி கணவனூருடன் மனைவியுடன் வேலை பார்த்திருக்கவங்களுக்கு இருவரும் ஒரு இடத்தில் வேலை செய்து இருவரும் அதிகமாக சந்தித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான செயல் விஷயங்களை எல்லாமே இந்த குருவினுடைய 7ஆம் பார்வை மூலமாக இந்த கன்னிகா ராசிக்காரங்க அடைய போறீங்க. அடுத்து 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறது. 6ல் அங்கு ஏற்கனவே சனியும் ராகும் இருக்கிறாங்க. 6ல் சனி ராகு இருப்பது நல்லதுதான். கடன் தொல்லையை தீர்க்கும், எதிரி தொல்லையை தீர்க்கும், நோய் தொல்லையை தீர்க்கும், வழக்கில் வெற்றியை கொடுக்கும். அதோடு இந்த குருவின் பார்வையும் இருந்து சீக்கிரமா அந்த வழக்கை முடிச்சு வச்சிருங்க, சீக்கிரமா அந்த நோயிலிருந்து அவரை ரெக்கவர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா விதமான நற்பல நற்செயல்களையும் இந்த தன்னுடைய 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தின் மீது விழுந்து செய்ய போகிறார். இப்ப இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி நடந்த ராகுகேது பயிற்சி தாங்க கன்னி ராசிக்கே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி இன்னும் உங்கள் ராசியை மிக சிறப்பாக மிக செமையானதாக ஆக்கி விடுகிறது. இன்னொன்னு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வேலையை பார்க்குற இடத்துல உங்க மேலதிகாரிகிட்ட உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல யாராவது ஒருத்தவங்க போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க மேலதிகாரி பத்தின விஷயங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் விமர்சனம் செய்யாதீங்க. இதை மட்டும் நீங்க குறைச்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. பதவி உயர்வு கட்டாயம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சரி, இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த கன்னி ராசியில் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. இந்த உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். 2, 3, 4 இந்த 3 பாதங்கள் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டு. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அரசு வேலை கட்டாயமாக கிடைக்கும். தந்தை வழி சொத்து, தந்தை வழி உள்ளங்கங்கள், அனைத்து விதமான விஷயங்களும் தீரும். சின்ன பாட்டனார், பெரிய பாட்டனார், சின்ன தந்தை, பெரிய தந்தை, இந்த மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ந்து நல்லபடியான நல்ல செயல் நல்ல விஷயங்களை இந்த கன்னிகா ராசிக்காரங்களுக்கு செய்ய போகிறது. அடுத்து ஹஸ்தம். ஹஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம். நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவங்க, ஆயில் ஸ்டோர், பெட்ரோல் பங்கு, வாட்டர் பிளான்ட், இந்த மாதிரி வச்சிருக்கிற நீர் சம்பந்தமான தொழில் செய்யவங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். விவசாயம் சார்ந்த துறை சார்ந்தவர்கள், போர்வெல், போர்வண்டி, இது மாதிரி வச்சிருக்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு மிக சிறப்பான நற்பல நல்ல விஷயங்களை இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு செய்யும். அடுத்து சித்திரை. சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம். இயந்திரம், மோட்டார், வாகனம், இது சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இந்த குருவின் பயிற்சி ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை உங்களுக்கு செய்ய போகிறது. இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்களும் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது புதன். திருவெண்காடு உங்களுக்கு பூம்புகார் அருகில் மயிலாடுதுறை பூம்புகார் சாலையில் இருக்கக்கூடிய திருவெண்காடு புதன் ஸ்தலம் சென்று புதன்கிழமை நாளில் புதன் பகவானை நீங்கள் கட்டாயம் வழிபாடு செய்யுங்கள். பாசிப்பயிறு, பச்சை துணியுடன் ஒரு அர்ச்சனை வாங்கி புதன் பகவானுக்கும்
அங்கே இருக்கக்கூடிய சிவன் ஞானாம்பிகை அம்பாளுக்கும் ஒரு அர்ச்சனை செய்து அந்த ஆலயத்தில் 24 நிமிடம் வழிபாடு செய்து வருவது நல்லது. அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வைத்தீஸ்வரனையும் வழிபாடு செய்து வருவது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய வைத்திய செலவுகள், தொந்தரவு தொல்லைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ராசியில பிறந்த எல்லாருமே உங்களுக்கு பொதுவான பலன் தான் உங்களுக்கு இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கட்டாயம் ஒரு தடவை, ஆண்டுக்கு ஒரு தடவை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது. இப்ப ஏதேனும் தசா மாறி புத்தி மாறி நற்பல நல செயல் விஷயங்களை செய்ய போகிறதா, சுபதசா யோகதசா நடக்கிறதா, அது அசுபதசா நடந்தால் அதுக்குள்ள பரிகார வழிபாடுகளை நீங்கள் செய்து கொண்டு மேன்மையான வாழ்வடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.